பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், சமூக வலைதளங்கள் என ஊடகங்களில் சமீபமாக அடிபடும் பெயர் புசி ஆனந்த். நடிகர் விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர், தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை, பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம், பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, நடிகர் விஜய் பயிலகம் என விஜய் மக்கள் இயக்கத்தின் சமீபத்திய செயல்பாடுகளால் பிரபலமாகி வருகிறார். விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என்பதை தாண்டி விஜய் ரசிகர்கள் காலில் விழும் அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக வலம் வரும் புசி ஆனந்த் யார்? விஜயின் நம்பிக்கைக்குரியவராக அவர் உருவெடுத்தது எப்படி உள்ளிட்ட விஷயங்களை பார்ப்போம். புதுச்சேரியை சேர்ந்தவர் புசி ஆனந்த். நடிகர் விஜயின் தீவிர ரசிகரான இவர் புதுவை மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரான அஷ்ரஃபிடம் உதவியாளராக பணியாற்றி வந்தார். அதேபோல் அங்கு ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்திருக்கிறார். 2005ஆம் ஆண்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான கண்ணன் அப்போது முதல்வராக இருந்த ரங்கசாமிக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் என்கிற கட்சியை தொடங்கினார் கண்ணன். அந்த கட்சியில் இணைந்து 2006ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புசி ஆனந்த். மக்கள் பிரதிநிதி என்பதால் அவருக்கு புதுச்சேரி மாநில விஜய் மன்றத்தின் பொறுப்பு கிடைத்தது. புசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனதால் அவர் புசி ஆனந்த் என அனைவராலும் அழைக்கப்பட்டார். அந்த தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்த புசி ஆனந்திற்கு விஜய் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவரிடம் விஜய் ரசிகர் மன்றம் சார்பில் அவர் செய்த நலத்திட்ட உதவிகளை எடுத்துக் கூறியதும் அவர் புசி ஆனந்தை விஜயிடம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பின்னர் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய புசி ஆனந்த் விஜய் மக்கள் இயக்கத்தில் தன்னுடைய முழு கவனத்தை செலுத்த தொடங்கியதை அடுத்து விஜயுடனும் நெருக்கமாகியிருந்தார். ஒரு கட்டத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகரின் அனுமதியுடன் விஜய் மக்கள் இயக்கத்தினர் விஜயை அரசியலுக்கு அழைத்து போஸ்டர் ஒட்டியதை பார்த்து கடுப்பான விஜய் அவர்களையெல்லாம் மக்கள் இயக்கத்திலிருந்து நீக்குமாறு சொல்ல புசி ஆனந்தும் அதை செய்திருக்கிறார். இதுவே விஜய்க்கும் எஸ்.ஏ.க்கும் இடையே புகைச்சலை ஏற்படுத்தியது. அரசியலில் அனுபவமுள்ள புசி ஆனந்திடம் சொல்லி வார்டுகள் தோறும் மக்கள் இயக்கத்தை வலுப்படுத்த சொல்லினாராம் விஜய். இதையடுத்து புசி ஆனந்த் செய்த தீவிரமான களப்பணியை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட 169 பேரில் 115 பேர் வெற்றி வாகை சூடி விஜய்க்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர். இதையடுத்துதான் விஜய்க்கு அரசியலில் ஆர்வம் வந்தது. தற்போது விஜயை அரசியலில் களமிறக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் முன்னின்று செய்து வருவதும் புசி ஆனந்த் தான். புசி ஆனந்திற்கு அகில இந்திய விஜய் மக்கள் மன்ற பொறுப்பாளர் பதவியை விஜய் தந்துள்ளார். அதன் பிறகு முழுமையாக விஜய் மக்கள் இயக்க பணியை தற்போது வரை கவனித்து வருகிறார். இந்நிலையில்தான் எஸ்.ஏ. சந்திரசேகரின் ஆதரவாளர்கள் நாளைய முதல்வரே, வருங்கால முதல்வரே என்று நடிகர் விஜயை அரசியலுக்கு இழுக்கும் வகையில் போஸ்டர்கள் சில தினங்களுக்கு முன்பு ஒட்டத் தொடங்கினர். இதனால் புசி ஆனந்த் எஸ்.ஏ.யின் ஆதரவாளர்களை கட்சி பொறுப்பிலிருந்து விலக்குவதாக அறிக்கை வெளியிட்டார். அப்போதுதான் எஸ்.ஏ. அதிருப்தி அடைந்து தன் மகனை சுற்றி கிரிமினல் இருக்கிறது, இது விஜய்க்கே தெரியாது என்று வருத்தத்துடன் சொன்னார். விஜய் மக்கள் இயக்கம் பிறகு எஸ்.ஏ.யின் ஆதரவாளர் மீது போலீசில் புகார் அளிக்கும் அளவிற்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் சென்றனர். இப்போதைக்கு விஜய் மக்கள் இயக்கம் புசி ஆனந்த் தலைமையில் ஒரு அணியும் எஸ்.ஏ. தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருவதால்தான் பிரச்சனைகள் வெடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. 1993இல் திருச்சியில் ரசிகர் மன்றத்தை துவங்கியது ஆர்.கே. ராஜா என்பவர்தான். 27 வருஷமாக விஜய்தான் உலகம் என்றே வாழ்ந்து வந்தாலும் முழுக்க முழுக்க எஸ்.ஏ.யின் நபராகவும் வலம் வந்துள்ளார். புகைச்சல் புசி ஆனந்திற்கு எரிச்சலை கிளப்பியதுடன் ராஜாவுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதாக புகார் சொல்லவும் ராஜா அதிரடியாக வெளியேற்றப்பட்டார். இதுவும் எஸ்.ஏ. புசி ஆனந்த் இடையே நடந்து வரும் மனக்கசப்புக்கு ஒரு காரணம் என்கிறார்கள். இந்த விவகாரத்தில் விஜய் தரப்பு நிர்வாகிகளும் சிலர் மன வருத்தத்திலும் உள்ளனராம். அறிக்கை அதற்கு காரணம். புசி ஆனந்தன் எஸ்.ஏ. கட்சிக்கு விண்ணப்பிப்பதாக பேட்டி தந்த உடனேயே விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையை புசி ஆனந்தை தான் விஜய் ரெடி பண்ண சொன்னாராம். அதில் சில வார்த்தைகள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பா என்ற உறவையும் தாண்டி எதிரி போல கருதி சில வார்த்தைகள் உள்ளதே நிர்வாகிகளின் அந்த மன வருத்தத்திற்கு காரணமாம். ஷோபா அதே போல ஷோபாவின் பேட்டியும் தேவையே இல்லாத ஒன்றாகவே கருதப்படுகிறது. இப்படி விஜய் ரசிகர்களை மட்டுமல்லாமல் விஜய் குடும்பத்தை மொத்தமாக தன் கட்டுப்பாட்டில் புசி ஆனந்த் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என பல்வேறு மாநிலங்களிலும் இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளிலும் விஜய் மக்கள் இயக்கம் செயல்பட்டு வருகிறது. அத்தனை மன்றங்களையும் புசி ஆனந்த் தான் நிர்வகித்து வருகிறார். விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தொடங்கப்பட்ட விலையில்லா விருந்தகம், விலையில்லா மருந்தகம், நடிகர் விஜய் பயிலகம் என அனைத்திலும் புசி ஆனந்தின் பங்கு மிக முக்கியமானது என சொல்லப்படுகிறது.
அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு தொகுதி வாரியாக மாலை அணிவித்து மரியாதை செய்ய விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. அரசியல் கட்சிகளுக்கு இணையாக விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய படையோடு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தார் புசி ஆனந்த். நடிகர் விஜய் பயிலகத்தையும் சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள முத்தமிழ் நகரில் தொடங்கி வைத்தார் புசி ஆனந்த். தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் எடுத்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவிலும் விஜய்க்கு பக்கபலமாக நின்று நிகழ்ச்சியை நடத்தியவர் புசி ஆனந்த். எளிய அணுகுமுறையும் களத்தில் இறங்கி வேலை செய்வதுமே புசி ஆனந்தின் அடையாளம் என்கிறார்கள் விஜய் மக்கள் நிர்வாகிகள். விஜய் தந்தை சந்திரசேகர் முன்னாள் மக்கள் இயக்க நிர்வாகிகள் என பலரின் விமர்சனங்களையும் மீறி விஜய் அவரை பக்கத்தில் வைத்துக் கொள்வதற்கு விஜயின் வார்த்தையை மீறி அவர் எந்த செயலையும் செய்ய மாட்டார் என்பதையும் தாண்டி விஜயின் மனப்பக்குவத்தை புரிந்து கொண்டு செயல்படுபவர் என்பதனையே காரணமாக சொல்கிறார்கள். அவரைப் போலவே அரசியலில் விஜயை ஜெயிக்க வைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.